புடவை நகையெல்லாம் எடுத்து தர்றேன். நீ சந்தோஷமா இருக்கணும். எப்பவுமே நீ அழகா இருக்கணும், சரியா? அப்பதான் உலகநாத உன்னை பார்க்கும்போது அடடா இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணாம விட்டுட்டோமேன்னு தோணணும்டா. அந்த அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. அண்ணன் இருக்கும்போது அது நடக்கும்ல. அண்ணன் ஒரு முக்கியமான சந்தோஷமான விஷயத்தை சுமந்துக்கிட்டு இங்க வந்திருக்கிறேன்டா. சமீப காலமா அண்ணாமலைக்கு ஸ்க்ரூ கழட்டு போய் அவன் பைத்தியம் ஆயிட்டான். யாருக்கிட்ட போனாலும் அரையறா. அதுக்கு அந்த விடியா மூஞ்சி மாப்பிள்ளை இருக்கானே, அந்த உலக்நாதன் அப்படிங்கிற பேருக்கு பின்னாடி MPBS எழுத்த போட்டுக்கிட்டு திரிறானே, அவன் சொல்றான் இது அண்ணனை பார்க்காதனுடைய வருத்தம், டப்பரசன், மன அழுத்தம்ங்கிறான். அவளுக்கு என்ன மனசு இருந்தது, அதுல கல்ல தூக்கி வச்சு நம்ம அழுத்தி விட்டோம். இப்ப தங்கச்சி இது மாதிரி அறிகுறிகள் தென்பட ஆரம்பிச்சா நம்ம ஊர்ல என்ன சொல்லுவோம்? பைத்தியம் அப்படின்னு தானே சொல்லுவோம். அண்ணாமலைக்கு பைத்தியம் இருக்குதோ இல்லையோ, நான் அவளுக்கு பைத்தியகார பட்டத்தை கட்டி வீட்டை விட்டு வெளியே துரத்தி மொட்டைய போட்டு காலில் கையில செங்கலிய கட்டி தெருவில் இழுத்துக்கிட்டு போய் ஏர்வாடியில் அவளை கொண்டு விடத்தான் போற. உலகநாதன் உனக்கு கட்டி வைக்கத்தான் போற.